கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்குப் பிறகு மீண்டும் அந்த பெரிய இரும்பு கேட்டை தொடுகிறாள் சாவித்ரி. தொடும்போதே கைகள் கூசுகிறது. வாசலில் உள்ள குர்கா புதுசு. கோன் ஹை என்று அதட்டுகிறாள், புரியாத பாஷையில். ஆனால் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த தோட்டக்காரன் மாத்திரம் சட்டென இனம் கண்டுகொண்டு ஓடி வருகிறான். நரைத்த புருவத்துக்குள் ஏகப்பட்ட வியப்பு. அம்மா, நீங்களா? நல்லா இருக்கியா முத்து? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கம்மா. அம்மா, அம்மா, இப்படி இளைச்சி கருத்து. அவன் குர்காவிடம் ஏதோ ஹிந்தியில் சொல்ல, குர்கா விரைப்புடன் உடனேயே பார்த்து சல்யூட் அடிக்கிறான் அவளை. சாவித்ரி புடவை தலைப்பால் இழுத்து போர்த்திக் கொள்கிறாள் முதுகை. எதுக்கு முத்து? அவங்கிட்ட எல்லாம் போய் நான் இன்னாரன்னு சொல்றேன். அட இருக்கட்டும்மா, எவளோ கண்ட கைசடைங்களுக்கெல்லாம் வாங்குற சம்பளம் வீணா போகாம சலாம் வைக்கிறான். ஒரு உத்தனிக்கு யாருக்கு நிசமாலுமே சலாம் வைக்கணுமோ அவங்களுக்கு சல்யூட் அடிச்சா குறைஞ்சா போயிடும். உங்க எசமான் இருக்காரா முத்து? இந்த நேரத்துல வீட்ல தானே இருப்பாரு. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம். என்னப்பா? கொஞ்ச நாளா காலையிலையும் சாயந்தரமும் நம்ம சின்னம்மாவை ஐயா கூட கார்ல வீட்டுக்கு வந்துட்டு போறத பாக்குறம்மா. பாவாடை தாவணியோட வருது, கவுனம் மாட்டிட்டு போறது, மறுபடியும் சாயந்தரம் வந்து. சாவித்ரி போதும் என்பது போல கையமர்த்தினாள். வாய் திறந்து பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்கிறது. உங்க ஐயா இருக்கிற இடத்த காமி முத்து. இதோ வாங்க, இப்படி சோபால உட்காருங்க. ஐயா மாடியில ஃப்ரெண்ட்ஸு கூட என்னமோ வீடியோ படமா பார்த்துட்டு. அந்த சொரசாவும் இருக்காங்க இல்ல? அவளுக்கு எதுக்காக நீங்க மரியாதை கொடுக்கணும்? உங்க கால் துசிக்கு வருவாளா அவ? அவளால தானே இந்த வம்சமே நாசமாயிட்டு கணம். அவன் மாடிக்குப் போக சாவித்ரி அங்கிருந்த சோபாவில் உட்காரக்கூட பிடிக்காமல் சுவரில் பெரிதாய் சட்டம் போட்டு மாட்டியிருந்த தன் மாமனாரின் புகைப்படத்தையே பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறாள். மாடியின் மேல்படியில் சின்னதாய் கிசுகிசுக்கும் குரல். சாவித்ரி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாள். நல்லா உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க. டார்லிங். பின்ன விட்டுருவேனா? இந்த நேரத்துக்காக தானே இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருந்தேன். நீயும் வந்து வேடிக்கை பாரேன். நோ டியர், நானும் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க? ஒன்னு நினைச்சிக்க மாட்டாங்க. அவங்க சுற்றுப்புறம் சூழ்நிலையே மறந்து உட்கார்ந்துருப்பாங்களா இருக்கும். நீ வேற, கீழே வா. அடுத்து மாடிப்படிகளில் விரித்திருந்த சிவப்பு விரிப்பில் சரவணனின் பூட்ஸ் எழுப்பிய ஓசை. ஓ, டீச்சரம்மாவா? வாங்க வாங்க, ஏது இவ்வளவு தூரம்? சரவணனின் குரலில் எகத்தாழம் துள்ளுகிறது. சாவித்ரி அவனையும் அவனை ஒட்டினார் போல நின்று கொண்டிருந்த சரசாவையும் மாறி மாறி பார்க்கிறாள். நான் உங்க கூட பேசணும். சரவணன் நாசூக்காக கைகடிகாரத்தை ஒருமுறை பார்த்துக் கொள்கிறான். சரஸ், படம் எப்ப முடியும்? இன்னும் 1 ஹவர்ல. அப்ப பேசலாமே. உட்காரு. நான் உட்கார வரல. சாரி, எனக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டு பேசி பழக்கம் இல்லை, அவசியமும் இல்லை. கரெக்ட். உங்களால என்ன மாதிரி நிக்க முடியாதுதான். 1/2 மணியா 1 மணியா? வாழ்க்கையில் 17 வருஷமா தனி மனுஷியா சொந்த கால்ல நின்னு என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேனே. 1 மணி நேரம் நிக்கிறது ஒன்னும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்க பிஏவை நகர்ந்து போகச் சொல்லுங்க. அவன் என் பிஏ மாத்திரம் இல்லடி. வேற என்ன? அதையும் தான் உங்க வாயால சொல்லுங்களேன், கேட்போம். 2ஆம் தாரமா? தாலி கட்டிருக்கீங்களா? எதுவும் வேண்டாம். எங்க அன்புக்கு அடையாள சின்னம் எதுவும் தேவையில்லை. சரசா சரவணனின் தோளோடு இழைகிறாள். வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டினா உன்னால பாதிக்கப்பட்ட குடும்ப பொம்பளைங்க ஒவ்வொருத்தையும் உன்னை சின்னாபினப்படுத்தி விடுவாங்க. அப்புறம் உனக்கு எது சின்னம்? முதல்ல அந்தண்டை போ. சட்டப்படி எங்க 2 பேருக்கு நடுவுல குறுக்கிட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. சாவித்ரியின் கர்ஜனை அசையாத கல்நெஞ்சுக்காரியான சரசாவையும் ஒரு கலக்கு கலக்குகிறது. மெல்ல நகர்ந்து போகிறாள். அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததுமே சாவித்ரி சரவணனை எரித்து விடுவது போல பார்த்தபடி கேட்கிறாள். பெத்த மகனுக்கு சிகரெட் பிடிக்க கத்துத்தர உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவனே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சரவணனோட பிள்ளைங்கிறது நிரூபிக்க வைக்கல. என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்ல? அதோட முதல் படி இது. இன்னும் போக போக பொறுத்திருந்து பாரு. அவனாவது ஆண் பிள்ளை. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் தான் போற பாதையை புரிஞ்சு திரும்பி வருவான். ரமா அவளை இந்த வீட்டுக்கு வரவழைத்து புதுசு புதுசா ட்ரெஸ்ஸை காட்டி மயக்கி இன்னைக்கு எவனோட பார்க்ல கொஞ்சிக்கிட்டு இருக்காளாம். தட்டி கேட்டா எல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியுங்கிறா. ஏங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க அவ அப்பாவா? என்னடி சொன்ன? சரவணன் அலறுகிறான். சாவித்திரியோ சிரிக்கிறாள். ஏன், இதே வார்த்தைய நான் அவளை வயித்துல சுமந்துட்டு இருக்கப்ப
வக்கீல் சாருக்கு எதிர்த்த மாதிரி சொல்லல? நீங்க சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? இத பாருங்க, அப்பனுக்கு பிள்ளையையும் பிள்ளைக்கு அப்பனையும் அறிமுகம் செய்து வைக்கிறதே தாய்தான். பெத்தவ ஒருத்தி தான் தான் குழந்தையோட தகப்பன் யாருங்கிற உண்மையை அறிவா. புருஷனுங்கிற மதிப்பு மரியாதையும் இருந்ததால தான் உங்க மூலமா 2 குழந்தைய பெத்துக்கிட்டேன். ஆனா ஆம்பளைங்க எதை வேணாலும் பேசலாங்கிற ரீதியில நீங்க அன்னைக்கு பேசினப்ப சத்தியமா என் குழந்தைகளோட அப்பா செத்து போயிட்டதான் நான் நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். உன்னோட இந்த கர்வம் தாண்டி மைக்கி, உன் குழந்தைகளுக்கே நாசமாமைய போறது. பார்த்துட்டேரு, இந்த குழந்தைகளை சரவணன் குழந்தைகளா வளர்க்க மாட்டேன், சாவித்திரியோட குழந்தைகளா வளர்ப்பேன்னு நிஜாஞ்ச நிமிர்த்திட்டு சொன்னியே. இப்ப கூட அவங்க கெட்டு சீரழிஞ்சாலும் ஐயையோ கோடீஸ்வரன் சரவணனோட குழந்தைகள் இப்படி வீணா போயிட்டாங்களேன்னு ஊர் உலகம் பேசாது. எப்பவும் கண்டிப்பு நேர்மைன்னு வாய்க்கிழிய பேசுவாளேடா சாவித்ரி. அதான் புருஷன்காரன் குடிக்கிறான், கண்ட பொண்ணுங்களோட கொட்டமடிக்கிறான்னு விட்டுட்டு வெளியில வந்தாலே அவ பசங்க, பெரியவன் விஸ்கில குடிக்கிறான், சின்னவ கண்டவனோட அலையரா, இப்படிதான் பேசும். து சாவித்ரி காரி துப்புகிறாள். பெத்த குழந்தைகளை சாக்கடை குழியில தள்ள பாக்குற நீ மனுஷனே இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்க. என்னதான் பணத்தை காமிச்சு அவங்கள வசியம் பண்ண நீ நினைச்சாலும் அதை விட பாசத்துக்கு தான் வலிமை அதிகங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. அவள் சரவணனிடம் பேசி வீட்டை விட்டு வெளியேறிய அதே நேரத்தில் ரமா தன் அண்ணன் ரவிக்கு பிரதீப்பை அறிமுகம் செய்து வைக்கிறாள். சரவணனிடம் சாவித்ரி ஆத்திரம் தாழாமல் கத்திக் கொண்டிருக்கும் போதே பார்க்கில் விவரம் புரியாத ரமா தன் சகோதரன் ரவியிடம் பிரதீப்பை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். ரவி என் காலேஜ் மேட், நான் சொல்லலையே, நம்ம அப்பாவோட பெங்களூர் பிரான்ச் ஹோட்டலுக்கு ஏரியா மேனேஜரா. ரவி அவனுடைய கைகளை பிடித்து ஆர்வத்துடன் குலுக்குகிறான். வெரி கிளாட் டு மீட் யூ. எனக்கே தெரியவே தெரியாது மிஸ்டர் சரவணன் உங்க ஃபாதர்ன்னு. எங்களுக்கே இப்பதானே தெரியும். ரவிக்கு நுனிநாக்கு வரையில் வார்த்தைகள் வந்துவிட்டது. மிகச் சிரமப்பட்டு அடக்கிக் கொள்கிறான். அவனுக்கு இந்த பிரதீப் ரமா விவகாரம் தெரிந்தது முதல் நாள்தான். ரவியின் சிநேகிதன் ஒருவன் முதல் நாள் வகுப்பின் போதுதான் கேட்டான், ஏண்டா உன் தங்கை இரட்டை பிறவியா? அவ ஒரு பிறவியே இரட்டை பிறவிக்கு சமம். ஏன் கேக்குற? இல்ல, நேத்திக்கு ஒரு பையனோட உன் தங்கை மாதிரி ஒருத்தி அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ல மவுண்ட் ரோட்ல பவனி வந்துட்டு இருந்த. இரு முறைக்காத. உன் தங்கை மாதிரின்னு தான் சொன்னேனே தவிர தங்கைன்னு சொன்னனா? இல்லையே. என்னதான் தங்கை அப்பாவுடன் அவர்கள் மாளிகைக்கு சென்று நாகரிகமாக உடுத்திக்கொண்டு கல்லூரிக்கு செல்வது தெரியும் என்றாலும் இது புது விவகாரமாக இருக்கிறது. அம்மாவிடம் இது பற்றி பேசி பயனில்லை. ரவியை பொறுத்தமட்டில் அம்மா இப்பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கும் டியூஷன் எடுக்கவும் தான் லாயக்கு. மற்றபடி எதுவும் தெரியாது. ஏன், ஒன்று தெரியுமே, தங்கமான குணமுடைய அப்பாவிடம் கோபித்துக் கொண்டு தனிமரமாய்த்தான் நிற்பது மட்டுமின்றி தன் குழந்தைகளையும் நிறுத்தத் தெரியும். ரவிக்கு இப்போதெல்லாம் அம்மாவை நினைக்கையில் எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது. என்ன அம்மா தன் ரோஷத்தையே பிரதானமாக கொண்டு இதுவே அப்பா எப்படி இருக்கிறார்? தனக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற ஆன பின்பும் அவர்களை ஏனோதானோவென விட முடியாமல் அவர்களுக்காகவே வாழ்ந்து வருகிறாரே. நம்மை பொறுத்தமட்டில் அம்மாவாக பிறக்க வேண்டியவர் அப்பாவாக பிறந்து விட்டாரோ? அவன் அன்று மாலையே தந்தையிடம் இது பற்றி பேசினான். அவர் எல்லாவற்றையும் மிக பொறுமையாக காது கொடுத்து கேட்கிறார். வாழ்க்கையில காதலிக்கிறதே அப்படி ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்றவன் அண்ணா. அப்படி இருக்கிறப்ப ஒருத்தனோட ஸ்கூட்டர்ல போறது தானே பெரிய தப்பு. ஏதாவது அவசர காரியமா போயிருக்கலாம், இல்ல 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து அவன் இவளுக்கு லிஃப்ட் கொடுத்திருக்கலாம். ரவி ஆச்சரியத்துடன் கண்களை மலர்த்தி தன் தந்தையை பார்க்க சரவணனின் முகத்தில் சின்ன சிரிப்பு. என்ன ரவி, வயசுக்கேத்த பேச்சா இல்லைன்னு நினைக்கிறியா? பிரச்சனைகள் எந்த வயசுக்காரங்களுக்கு வருதோ நானும் அந்த வயசுக்காரனா மாறி எனக்கு இதே பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு முடிவு எடுக்கிறது தான் என் வழக்கம். சரவணன் ரவியின் தோளில் தட்டி கொடுத்தார். அந்த பையனை எனக்கு தெரியும். பேரு பிரதீப். அவங்க அப்பா கூட என்கிட்ட நல்ல சம்பளத்துல வேலை பார்க்கறாரு. அவரை தங்களோட பக்கம் இழுத்துக்கிறதுக்காக பல பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ரொம்பவும் உண்மையானவர். என்கிட்ட மதிப்பு மரியாதையும் மட்டுமில்ல, உயிரையே வச்சிட்டு இருக்காரு. ரமாவும் எனக்கு தெரியாம அந்த பையனோட சுத்தல, அன்னைக்கே அறிமுகப்படுத்திட்டா. நானும் நல்ல பையன்தானே, ஸ்நேகம் முற்றி கல்யாணத்துல முடிஞ்சாலும் சரிதான் விட்டுட்டேன். அப்பா சொன்னதுக்கு பிறகு அப்பீல் எதுவும். அவன் முதலில் ரமாவை கேட்டதற்கு கொஞ்சம் பயத்தில் முகம் விளறுகிறது. அவன் அப்பாவிடம் இது பற்றி பேசிவிட்டதாக சொன்னதும் கன்னங்கள் சிவைக்கிறது. அப்பா என்ன சொன்னார்? நோ ப்ராப்ளம்னு சொன்னாரு. இருந்தாலும் வரப்போற மாப்பிளைய நான் பார்க்கலேங்கிறதுதான் என்னோட வருத்தம். இதென்ன பெரிய விஷயம்? நாளைக்கு பிருந்தா பார்க்குக்கு வா, இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். இப்போதான் அறிமுகம். என்னதான் பிரதீப் வாட்டசாட்டமாய் ஆள் அங்கமாய் இருந்தாலும் ரவியின் மனசுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல். அவனும் கல்லூரி மாணவன்தான். எந்த வாலிபன் எப்படி இருப்பான் என்பதையும் அவனுக்கு எந்த மாதிரியான சகவாச தோஷங்கள் எல்லாம் இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியாத விஷயமா?
பிரதீப்பின் விரல்களில் நிக்கோட்டின் கரை அழுத்தமாக படிந்திருந்தது. அந்த வயசுல இந்த மாதிரி இளம் தொந்தி விழுந்திருக்கிறார் என்றால் பையன் பீரை தொட்டியில குடிக்கிற ரகமா இருக்க வேண்டும். அப்பா, இவனையா நல்ல பையன் என்று சர்டிபிகேட் கொடுத்தார்? அது சரி, இந்த காலத்துல யாருதான் ஸ்மோக் பண்ணாம இருக்காங்க? என் அப்பாவே சிகரெட்டை அறிமுகப்படுத்தி வைக்கலையா எனக்கு? தொந்தி கூட பீர்னாலேன்னு எப்படி சொல்ல முடியும்? வம்சவாக்கா இருக்கலாமே. இதற்கு மேல் அவனை யோசிக்க விடாமல் பிரதீப் பேசிக்கொண்டே போகிறான். இத்தனை பெரிய பணக்காரோட பொண்ணான ரமா எதுக்காக இவ்வளோ நாளும் பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி வேடம் போட்டதுவா எனக்கு ஆச்சரியம். எங்க அப்பா எங்களை செல்லம் கொடுத்து கெடுத்துட போறாரேன்னு அம்மாவுக்கு பயம் நிறையா. அதனால எங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. இப்ப மாற்றம் எப்படி விட்டாங்க? ரவி பெரிய மனுஷ தோரணையுடன் சிரிக்கிறான். அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை எங்களுக்கு சாதகமா வளைச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க பிரதர். நாம இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதனால கெட்டு போயிட்டோம்மா. ஹோ, நோ நோ. எங்க அம்மாவுக்கு புரிய இத்தனை நாளாச்சு. உங்க அம்மா ரொம்ப பொசசிவ் டைப்னு நினைக்கிறேன். எஸ், ஆனா ரமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க மாட்டான். நான் நிச்சயமா சொல்லுவேன். அவர்களது சிரிப்பு காற்றுடன் போட்டி போட்டுக்கொண்டு கிளம்ப, சரவணனுடன் தன் உடல்நிலை மறந்து வாதாடிய சாவித்ரி மீண்டும் பஸ்ஸிலேறி தங்கள் காலனியில் வந்திறங்கும்போது நெஞ்சை பிடித்துக்கொண்டு சுருண்டு விழுகிறாள். ரமா வீட்டுக்கு வந்தபோதே வீட்டு வாசலில் தொங்கிய பெரிய பூட்டைக் கண்டு திடுக்கிடுகிறாள். அம்மா பாட்டி எல்லோரும் எங்கே? அவள் யோசித்து முடிக்கும் முன்பே அடுத்த வீட்டிலிருந்து சிறு பெண் ஓடி வந்து ஒரு கடிதத்தை அவளிடம் கொடுக்கிறது. அக்கா, நீங்களோ ரவி அண்ணாவோ 2 பேர்ல யார் வந்தாலும் இந்த லெட்டரை கொடுக்க சொல்லி சுந்தர் அங்கிள் கொடுத்தார். சுந்தரம் அங்கிளா? என்ன விஷயம்? எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா, அதான் எனக்கு தெரியும். ஆஸ்பத்திரிக்கா? கடிதத்தை படபடப்புடன் பிரித்து படித்த ரமா ஒரு வினாடி மரமாய் நிற்கிறாள். சுந்தரம் தன் குண்டு குண்டான கையெழுத்தில் மிக அவசரமாக கிறுக்கியிருந்தான். ரவி, ரமா, பஸ்ஸிலிருந்து இறங்கின அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போன சிலர் அம்மாவோட கைப்பையில் இருந்த வீட்டு விலாசத்தை பார்த்து வீட்டுக்கு தகவல் அனுப்பினாங்க. நானும் பாட்டியும் போனபோது அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டார். அதுக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்லாததால் வேற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறோம். நீங்க இருவரும் எத்தனை நேரமானாலும் அங்கே வந்து சேரவும். சுந்தரம். ரமா கையை பிசைந்து கொண்டு நிற்கிறாள். இன்னும் ஏன் ரவி வரவில்லை? அன்றுதான் அவளுக்கு ரவி நேரம் கழித்து வீடு திரும்புவதே மனசில் உறுத்துகிறது. ஐயோ, அம்மாவுக்கு என்ன? மறுபடியும் மறுபடியும் யோசித்துப் பார்க்கிறாள். அவளுக்கு தெரிந்து அம்மா வியாதி என்று படுத்ததில்லை. எப்போதாவது வாயோயாமல் இருமுவாள். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு ஒரு டம்ளர் பாலை குடிச்சா சூடு தணியும். தினமும் ஸ்கூல்லையும் வீட்லையும் பசங்களோட கத்தி கத்தி உடம்புல சூடேறிப் போச்சு. கிழவி பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருப்பாள். ஆனால் அம்மா ஒரு நாளும் பால் குடித்ததில்லை. அதே மிளகை கொஞ்சம் வெந்நீரில் தட்டி போட்டு கொடு போதும். பால் அதிகமாயிருந்தா குழந்தைகளுக்கு கொடு. அம்மாவின் குரல் காதில் ஒலிப்பது போல. நாம் போவதற்குள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால்? இந்த நினைப்பே ரமாவின் கண்களை பொங்க செய்வதாய். இயல்பிலேயே ரமாவுக்கு அம்மாவிடம் பாசம் அதிகம். ஏதோ நடுவில் சில சிக்கல்களால் அம்மாவை கண்டால் பிடிக்கவில்லை என்று அவளாக தனக்குள் ஒரு சுவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறாளே தவிர, அவளுக்கு அம்மாவை விட்டால் வேறு யார்? அப்பா, பிரதீப், இவர்கள் அனைவருமே பின்னால் போய் அம்மா ஒருத்தி மட்டுமே அவள் மனசில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாள். இதற்குள் வாசற்கேட் திறக்கப்படும் ஓசை, மெல்லியதாக பரவிய சிகரெட் நெடியும் அதை அடக்குவதற்காக எழுந்த அசோகா பாக்குத்தூள் வாசனையும் வருவது ரவிதான் என்பதை இனம் பிரித்துக் காட்ட ரமா இங்கிருந்தபடியே குரல் கொடுக்கிறாள். ரவி, உடனே போய் ஒரு ஆட்டோ கொண்டா. எதுக்கு? ஏன் வீடே இருட்டா இருக்கு? எல்லோரும் எங்கே போய் தொலைஞ்சாங்க? நான் வீட்டை திறக்கக்கூட இல்ல, நீ எப்ப வருவேன்னு? வார்த்தையை முடிக்கும் முன்பே ஹோ என அழுகிறாள் அவள். சொல்லிட்டாள? ரவி கடுகடுக்க அவள் விக்கலும் விம்மலுமாய் நடந்ததைச் சொல்ல ரவியின் மயிர்கால்களும் ஒருமுறை நடுங்குகிறது. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று தெரியாமலா சொன்னார்கள் பெரியவர்கள். அவன் அதற்கு மேல் நிற்கவில்லை. தெருமுனையில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஓடுகிறான். சுந்தரம் குறிப்பிட்டிருந்த ஹாஸ்பிட்டல் சென்னையிலேயே மிக பிரபலமான நவீன ஹாஸ்பிட்டல். இதிலா அம்மாவை அட்மிட் செய்திருக்கிறார்கள்? ரவி ஒரு வினாடி தயங்கி ரமாவின் கையிலிருந்த சுந்தரமின் கடிதத்தை ஒருமுறை பிரித்துப் பார்த்து தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டவன் அங்கிருந்த வரவேற்பு பகுதிக்கு சென்று விசாரிக்க, வா ரமா, அம்மா 3rd ஃப்ளோர்ல இருக்கா. ரவி லிஃப்ட்ல ஏற ரமாவனையே நாய்க்குட்டி மாதிரி பின்தொடர்கிறாள். அறைக்கு வெளியேயே சுந்தரம், பக்கத்து சோபாவின் அழுது வீங்கிய முகத்துடன் அவர்களின் பாட்டியும். வந்தீங்களா? சுந்தரம் ரவியை பார்த்ததும்
தன்னுடைய ஊன்றுகோலை கூட மறந்து கைகளை விரித்தபடி பாய்ந்து விட்டான். அம்மா, அம்மா எங்கே எங்கள்? இன்டென்சிவ் கேர்ல இருக்காடா. நாங்க யாரும் உள்ளே போகக்கூடாதாம். உள்ளே ஸ்பெஷல் நர்ஸ் ஒருத்தி பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கா. திடீர்னு என்ன, காலையில கூட நல்லதானே இருந்தா? யார்கிட்ட என்னத்தை சொல்லியிருக்காவ? மூடி மூடி வச்சு இப்ப உயிருக்கே ஆபத்தா போச்சு. ஹார்ட்ல ஏதோ கோளாறாம். இத்தனை நாள் கவனிக்காம விட்டதே பிசகாம். இப்ப உடனே ஆபரேஷன் செய்யவும் முடியாதாம். உடம்புல ரத்தமே இல்லையாம். இப்ப பிளட் ஏத்திட்டு இருக்காங்க. அவசர நேரத்துல அவ பிளட் குரூப் கிடைக்கல. நல்ல வேளை எங்க 2 பேர் பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்ததால என்னால கொடுக்க முடிஞ்சது. இந்த இடத்தில் சற்று தயங்கிய சுந்தரம் அழுதபடி சொல்கிறான். டே ரவி, என்னால தர முடிஞ்சது ரத்தம்தான். இன்னும் என்னோட உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் அந்த உத்தமிக்காக தர தயார். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலை பாருடா, எத்தனாம் பெருசா இருக்கு. முதல்ல உள்ளே நுழைஞ்சதும் கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருந்ததுடா. இங்க ஒரு நாளைக்கு ரூம் செலவே ஏகமா இருக்கும் போல இருக்கு. வேற ஹாஸ்பிட்டல்ல எதிலுமே இந்த ஆபரேஷனுக்கான வசதி இல்லையாமே. நாம என்ன பண்ணுவோம்? ரவி சுந்தரமின் கரங்களை இறுக பிடிக்கிறான். அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட சொல்லி நான் வேணுங்கிற பணத்துக்கு. இருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பாவிடமிருந்து 10 பைசா வாங்குறதை கூட அம்மா விரும்ப மாட்டாள். அவ்வளவுதானே? உயிர் போற தருணத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது மடத்தனம். மேலும் அப்பா நல்லவர். அம்மாவுக்கு தான் அவருடைய அருமை தெரியலை. சரி, நானும் ரமாவும் உள்ளே போய் ஒரு செகண்ட் அம்மாவை பார்க்க அலோவ் பண்ணுவாங்களா? சுந்தரம் அங்கிருந்த ஸ்பெஷல் நர்ஸிட்ட கேட்க, அவள் சத்தமின்றி தூரம் நின்று பார்த்துவிட்டு போகும்படி பணிக்க, ரமாவும் ரவியும் அந்த அறை வாசற்படியை தாண்டி அங்கிருந்தபடியே கட்டிலை பார்க்க, சாவித்திரி சுயநினைவின்றி கட்டிலில் கிடக்கிறாள். கையில் ரத்தமேறிக் கொண்டிருக்கிறது. ரமாவின் உதடுகள் தன்னை மீறி விம்மலை வெளிப்படுத்த, ரவி அவளது கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வருகிறான். இருவருக்குமே ஒரே நினைவுதான். பொழுது விடிந்ததும் அப்பாவுக்கு ஃபோன் செய்யணும். வேண்டாம், நேரே போய் சொல்கிறேன், பறந்துவிட்டு வருவார். பாவம், இவர்களுக்குத்தான் எத்தனை நம்பிக்கை. அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் அபாய கட்டத்தில் இருப்பதை அப்பாவிடம் எப்படிச் சொல்வது? எந்த விதத்தில் எடுத்துச் சொன்னால் அவர் அதிர்ச்சி உறாமல் இருப்பார் என்று ரவியும் ரமாவும் யோசித்து யோசித்து வார்த்தைகளை கோர்த்து கொண்டு சரவணனை தேடிச் செல்ல, அங்கே இந்த இலசுகளுக்கே மின்சாரம் பாயாத குறை. சரவணனை அவரது அலுவலகத்தில்தான் சந்திக்க முடிகிறது. ரவி ஏற்கனவே ஒருமுறை அவரை அலுவலகத்தில் சந்தித்திருப்பதால் தயக்கமின்றி அவரது விசிட்டிங் கார்டின் பின்புறத்திலேயே தன் பெயரை எழுதி பியூனிடம் கொடுத்தான். ரமாவுக்குதான் அந்த சூழ்நிலை ஒத்துவராததாக இருக்கிறது. அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் ஏதோ ஒரு பொறாமையுணர்வுடன் தன்னை பார்ப்பது போல ஓரிருவர் காதுபடவே கிசுகிசுக்கிறார்கள். யார் இது? நியூ அப்பாயின்மெண்டா? ஆமா, இங்க இருக்கிறவர்களுக்கே வேலை இல்லை. வேலை இருக்கோ இல்லையோ, பெரியவருக்கு பிடிச்ச சரக்கா இருக்கு. சீ போ, இது ஆனாலும் சிறுசு. வயசு ஏற ஏற ஆம்பளைங்க புத்தி இப்படிதாண்டி கீழே போய்கிட்டே இருக்கும். இவர்கள் குறிப்பிடுவது யாரை என்பது புரிந்தும் புரியாததுமாய் திணறல் ரமாவுக்கு. பெரியவர்னு யார சொல்றாங்க? நம்ம அப்பாவையா? சேச்சே, இருக்காது. அப்பாவை விட வயசுல பெரியவர் யாராவது இங்க நல்ல பதவியில இருப்பாரா இருக்கும். அவரோட அல்ப புத்திய பத்தி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம அப்பா ஜென்டில்மேன். அப்பாவின் அறைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே அவளது எண்ணம் சிதறி தவிடு பொடியாகிவிட்டது. உங்களை உள்ளே கூப்பிடுறார் முதலாளி. பியூன் வந்து சொன்னதும் ரவியும் ரமாவும் உள்ளே நுழைய, சரவணன் சுடல் நாற்காலியின் கைப்பிடியில் தொத்தினார் போல உட்கார்ந்திருந்த சரசா ஏதோ செய்யக்கூடாத தப்பை செய்துவிட்டார் போல விழுந்தடித்துக் கொண்டு நகர, சரவணன் சிரித்தபடியே அவளது கையை பிடித்து தன் பக்கமாய் இழுத்துக் கொள்கிறார். ஏய், என்ன புது பொண்ணு மாதிரி வெக்கப்படுற? பசங்களுக்கெல்லாம் புரியற வயசாயிடுத்து. நீ பாட்டுக்கு உட்காரு. ரமா சரவணனின் பங்களாவிலேயே சரசாவை அறிமுகம் செய்து கொண்டிருந்தாலும், ரவியிடம் நம்ம அம்மா ஒழுங்கா இல்லைன்னா அதுக்காக அப்பா காலம் முழுக்க ஒரு பொம்பளை துணை இல்லாம என்னதான் பண்ணுவார்? இப்படி அப்பாவிற்காக பரிந்து பேசியிருந்தாலும் கண்ணெதிரே கண்ட காட்சி கொஞ்சம் ரசகுறைவாகத்தான் இருந்தது. உட்காருங்க. என்ன ரவி, ரமாவையும் உன் கூட அழைச்சிட்டு வந்திருக்க? அது ரவி சற்று தயங்குகிறான். சரசா சரவணனின் நாற்காலி நுனியில் அமர்ந்தபடி கேட்கிறார். நான் வேணும்னா அந்தண்டே போகட்டுமா? நோ, உங்களுக்கு தெரியாம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ரவி தந்தையை கூர்ந்து பார்த்தபடி சொல்கிறான். இப்ப நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. என்னப்பா, ரமா பிரதீப்பை லவ் பண்ற மாதிரி நீ வேற யாராவது லவ் பண்றியா? இல்லை. கல்யாணமே செஞ்சுக்கிட்டியா? டோன்ட் வரி, எனக்கு இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனைகள் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதனாலதான். அவ சுத்த கட்டுப்பெட்டி. நேத்து சாயந்தரம் கூட அவ பங்களாவுக்கு வந்து என்கிட்ட கண்ணா பின்னான்னு கத்தினா. பட் ஐ டோன்ட் கேர். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கிடி என்ன சொல்லிட்டேன். நான் தான் உங்க 2 பேரையும் கெடுத்து குட்டிச்சோரா ஆக்குறனாம். எப்படி? நீங்க 2 பேரும் என்ன ஒன்னும் தெரியாத பாப்பவா? நேத்து சாயந்தரம் அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா?
ஆமா, ஏன் இப்ப காணாமா? விடு ரவி, என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த நொண்டி சுந்தரத்தோட ஓடி போயிருக்க வேண்டியதான் தானே. ஆமா, அந்த சுந்தரம் பையன் ஊர்ல தான் இருக்கானான்னு விசாரிச்சு பாத்தியா? என்னதான் அம்மாவின் கண்டிப்பும் அடக்குமுறையும் பிடிக்கவில்லை என்றாலும், அப்பா எவ்வளோ ஒரு மூன்றாம் அதி முனநிலையில் இத்தனை கேவலமாய் பேசுவதை ரமாவை உசுப்பிவிட அவள் ரவியை அதட்டுகிறாள். சொல்றத பழிச்சுன்னு சொல்ல, என்னத்துக்கு அப்பா நம்ம அம்மாவை இத்தனை மோசமா எடை போடும்படி வைக்கிற? அப்பா, நான் சொல்றேன், நேத்து சாயந்தரம் உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு திரும்பின அம்மாவுக்கு பஸ்ஸில் இருந்து இறங்குறப்பவே மயக்கம் போட்டுடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சுந்தரமங்களும் பாட்டியும் எடுத்துட்டு போனாங்களாம். அவங்க உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அங்கே வசதி இல்லாததால் வேற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, பெரிய ஹாஸ்பிட்டல் தான். என்னதான் சிக்கனமா செய்யணும்னாலும் குறைந்தது 15,000ஆவது வேணும். சுந்தரம் அங்கிளால முடிஞ்சது. அம்மாவும் அவரும் ஒரே பிளட் குரூப்பா இருந்ததால பிளட் டொனேட் பண்ணியிருக்கார். நீங்க உடனே வந்து அம்மாவை பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட தெம்பா 2 வார்த்தை எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லணும். ஒவ்வொரு நிமிடம் நகர நகர அம்மாவுக்கு என்ன ஆகுமோன்னு நெஞ்சே அடைக்கிறது. ரவி ரமாவை தொடர்ந்து சொல்ல, ஒரு கணம் அசையாமல் உட்கார்ந்திருந்த சரவணன் எழுந்து வந்து மகனை தட்டி கொடுக்கிறார். ரமாவோ அழுகையை அடக்க மாட்டாமல் தவிக்கிறாள். 15,000 என்ன, 15 லட்சம் கூட நான் செலவு பண்ண தயார். ஆனா அந்த ஓடுகாலி சாவித்திரிக்குன்னா 1 பைசா தரமாட்டேன். அப்பா! ரவி தன்னை மறந்து கூவுகிறான். ஆமா, உனக்கு பால்டிக்கு வேணுமா? கேளு, தர்றேன். ரமாவுக்கு வைர நெக்லஸ் வேணுமா? இப்பவே நான் வாங்கி தர்றேன். இத்தனை வருஷமும் என் குழந்தைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சவ இன்னைக்கு எப்படி போனா எனக்கென்ன? இந்த நேரத்துல போயா நீங்க பழசையெல்லாம் கிளறணும்? ரமா சீறி பாய்கிறாள். பின்ன இந்த மாதிரி ஒரு காலம் வராதான்னு நான் ஏங்கி தவிச்சது எனக்கில்லே தெரியும். ஒரு காலத்துல எங்க அப்பா எல்லா பொறுப்பையும் உங்க அம்மா கையில ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடின உடனே என்னமா துள்ளினாத. 10 ரூபா கொடுக்கறதுக்கு பஞ்சாங்கத்தை புரட்டுவாளே, அப்ப நான் என்ன அவதிப்பட்டிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அம்மாதான் உங்க பணத்துல 1 பைசா கூட எடுத்துக்காம எங்களை மட்டும் எடுத்துட்டு போனா. அதையும் மறந்துடாதீங்க. ரமாவிற்கு ஆவேசமே வந்து விட்டது. ஆமா, பணத்தை அவகிட்ட இருந்து மீட்டுக்கிட்டது ஏன் சாமர்த்தியம்னா, குழந்தைகளை ஏன் சாமர்த்தியம் கிட்ட இருந்து பிணுங்கிக்கிட்டது அவ சாமர்த்தியம். கோர்ட்ல ஏறி சொன்னா, ஏன் மகன் அவனோட அப்பா கிட்ட இருந்தா அவரைப் போலவே ஒரு குடிகாரனா பொம்பளை பொறுக்கியா ஆவான். நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜை வேணும்னா கனம் நீதிபதி அவர்களே, குழந்தையை என்கிட்டயே ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு 4 பேர் எதிர்த்தாப்புல சொன்னா அன்னைக்கு எத்தனை பேர் என கேவலமா பேசியிருப்பாங்க. 2ஆவதா பிறந்தத ஏதோ ஒரு கோபத்துல நான் ஏன் குழந்தை இல்லைன்னு சொன்னதையே ஒரு பிடியா பிடிச்சுக்கிட்டா. அவ இருக்கிறத விட சாகிறதே மேலானா. ரமாவோட லவ் மேரேஜையும் உன்னோட மத்த பழக்க வழக்கங்களையும் காணாம போறாள்னுதான். ரவி தந்தையை அறைய கையை ஓங்க ரமா தடுக்கிறாள். இந்த சாவித்ரி டீச்சரோட பிள்ளையா இருந்தா பண்போட நடந்துக்க. முதல்ல உன் கையில இருக்கிற வாட்ச கழட்டி கொடு. ரவி அவள் சொற்படி கேட்க அவள் சரவணனை பார்த்து பெரிய கும்பிடு போடுகிறாள். நாங்க வர்றோம் மிஸ்டர் சரவணன். அவள் ரவியின் கையை பிடித்துக்கொண்டு வேகமாய் அறையை விட்டு வெளியேறுகிறாள். ஏதோ ஒரு ஆத்திரத்தில் சரவணனிடம் கத்திவிட்டு வந்துவிட்டார்களே தவிர இனிமேல் பணத்துக்கு என்ன செய்வது? இந்த கேள்வி ரவி ரமா இருவர் முன்னும் விஸ்வரூபம் எடுத்தபோது இருவருமே கையை பிசைகிறார்கள். முதலில் ஆவேசத்துடன் ரவி கூறுகிறான், இந்த மனுஷனை போய் நம்புனோமே, அத சொல்லு. உள்ள இத்தனை விஷயம் இருக்கும்னு என்னால நம்பவே முடியல. காலேஜில படிச்ச எத்தனையோ சினிமா நாவல்னு படிச்ச நாமே இவர்கிட்ட ஏமாந்தோமே. பாவம் அம்மா, அந்த காலத்துல புருஷனே தெய்வம்னு நம்பி எத்தனை தூரத்துக்கு ஏமாந்திருப்பா. எப்படி இருந்தாலும் இவனுக்கு பிறந்த பிள்ளை நான்கிற விஷயத்த யாரும் மறுக்க முடியாது. சட்டப்படி எனக்கு சேர வேண்டிய என் தாத்தாவோட சொத்தை வேணும்னு நான் கேஸ் போட்டா அப்ப என்ன செய்ய முடியுங்கிறேன். ரமா விரக்தியுடன் புன்னகைக்கிறாள். இப்ப முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அம்மாவே ஒரு கேஸா இருக்கா, அவளை பிழைக்க வைக்கப்பாரு, அப்புறம் கோர்ட்டுக்கு போலாம். அந்த ஆளோட நிழல் கூட படக்கூடாதுன்னு தானே அம்மா நம்மகிட்ட அப்பாவை பத்தின விவரத்தை சொல்லாமலே இருந்தா. கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே நாம 2 பேரும் பெத்தவள பலி ஒடுக்கிற அளவுக்கு போயிட்டோமே. அப்பா கிட்டயே வளர்ந்திருந்தா நிச்சயமா உருப்பட்டிருக்க மாட்டோம். அவனுக்கு நம்ம 2 பேரையும் வளர்க்கறதுல ஒன்னும் அக்கறை கிடையாது ரமா. பார்க்க போனா இடைஞ்சல்தான். அம்மா கிட்ட வளர்ந்தா நாளைக்கு சொத்து கேட்டு வருவோம். இவங்கிட்டயே இருந்திருந்தா சரசா நம்ம 2 பேர் கதையையும் எப்போவோ முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் தான் வாரிசா ஆகியிருப்பா. மிஸ்டர் சரவணனும் இந்த திட்டப்படிதான் நம்ம வளர்க்கறதுக்கு அம்மா கிட்ட கேட்டிருக்கணும். சரி விடு,
அழுத்து கொண்ட ரமா சட்டென்று பிரதீப்பின் நினைவு வர பிரகாசத்துடன் அண்ணனின் தோளைத் தட்டுகிறாள். அவரை கேட்டா என்ன? எவர? பிரதீப்ப. மிஸ்டர் சரவணன் கிட்ட பிரதீப்போட அப்பா வேலை செய்யறவர்தான்னாலும் வசதியோட வாழ்றவர். 15,000 ஒரு அவசரத்துக்கு தரமாட்டாரா? ரவி அவளை கனிவுடன் பார்க்கிறான். இவளிடம் அப்பாவின் பக்கபலம் இல்லாத உனக்கு பிரதீப் எப்படி உதவுவான்னு எப்படி கேட்பது? அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனது வகுப்பிலேயே எத்தனையோ ஆண்கள் பணக்கார பெண்களை அவர்களிடம் பணம் என்கிற ஒரே ஒரு தகுதி இருப்பதனாலேயே காதலிக்கிறார்கள் என்பது அவனுக்குத்தானே தெரியும். ரமாவிடம் பணம் மட்டுமின்றி அழகும் அறிவும் இத்தனை நாளும் சேர்ந்திருந்ததுதான். ஆனால் அந்த அழகும் அறிவும் மட்டும் இவளிடம் குடிகொண்டிருந்தபோது இந்த பிரதீப் திரும்பி கூட பார்க்கவில்லையே. அதை இந்த குழந்தை பெண்ணிடம் எப்படி சொல்வான்? அன்று மாலையே ரமா பிரதீப்பை சந்திக்கிறாள். அவனே வியப்பில் விழிகளை விரிக்கிறான். ஏ, என்னாச்சு உனக்கு? மறுபடியும் வீட்டுல 144 சட்டம் போட்டுட்டாங்களா உங்க அம்மா? பழைய பாவாட தாவணியில வந்து நிக்கிற. பட் இது கூட உனக்கு பொருத்தமா? அழகாத்தான் இருக்கு. அவள் அவனது வார்த்தையை ரசிக்கும் நிலையில் இல்லை. காலையில் சரவணனிடம் பேசிவிட்டு வந்ததுமே ரவி ஹாஸ்பிட்டலில் அம்மா எப்படி இருக்கிறாரோ என வாய்விட்டு புலம்பியதால் குறைந்தபட்சம் அவனாவது அம்மாவின் அருகில் இருக்கட்டும் என்று அவனை அனுப்பி வைத்தாள் ரமா. நீ? நான் பிரதீப்பை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். நீ முன்னால போ. ஜாக்கிரதை ரமா. பிரதீப் என்ன பதிலை சொன்னாலும் அதை சுலபமாக எடுத்துக்க. தாலி கட்டின பெண்டாட்டி சாக கிடைக்கிறப்ப கூட வஞ்சம் தீர்த்துக்க நினைக்கிற புருஷன்கள் இருக்கும் உலகத்துல இன்னும் தாலியே கட்டாத பெண்ணுக்காக எந்த முட்டாளும் 1000 கணக்குல பணம் தரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். பிரதீப் அப்படிப்பட்டவர் இல்லை. ரவி பெருமூச்செறிந்தவாறு போய்விட்டான். ரமா பிரதீப்பை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலைகுனிகிறாள். என்னதான் அண்ணனிடம் பிரதீப்பை விட்டுக் கொடுக்காமல் இவள் பேசியிருந்தாலும் நேரில் பார்க்கும்போது எப்படி கேட்பது என்று மனசு கிடந்து அடித்துக்கொள்ளதான் செய்கிறது. இருந்தாலும் மெல்ல தன் அம்மாவின் பரிதாப நிலையை விளக்குகிறாள். சொல்லும்போதே துக்கம் தொண்டையை அடைக்க இருக்கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறாள். அப்ப உங்க அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்களா? இதையா என்கிட்ட முன்னாலேயே சொல்லல? அவங்க எப்படி இருந்தா என்ன? எங்க விஷயத்துல அப்பா ரொம்பவும் பிரியம் வச்சதால மத்த எதையும் நான் வெளியில சொல்ல வேண்டிய அவசியமில்லைன்னு நினைச்சேன். அவ்வளவு ஏன்? இப்பேற்பட்ட நல்ல அப்பாவை அம்மா புரிஞ்சுக்கலையேன்னு கூட கோபப்பட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது அவரோட குணம். எங்க அம்மா எங்களை வளர்க்க எத்தனை பாவம் பிரதீப். சிரமப்பட்டிருப்பாங்கள. ஆக இப்ப நீயும் உங்க அண்ணனும் நேர மிஸ்டர் சரவணன் கிட்ட மோதிட்டீங்க. ஆமா, இனிமே எங்களுக்கு அப்பாவே இல்லைன்னு நினைச்சுக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டோம். தப்புரமா. மனசுக்குள்ள 1000 கசப்பு இருந்தாலும் அவரை நீங்க நேரடியா பகைச்சிட்டு இருக்க கூடாது. உங்களுக்காக உங்க அம்மா பாசத்தை மட்டும்தான் பொழிய முடியும். அப்பாவால தான் பணத்தை கொட்ட முடியும். அந்த பணம் எங்க அம்மாவை காப்பாத்த உதவாதப்ப எங்களுக்கு மட்டும் எதுக்கு? நீங்க இப்ப 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்க அம்மாவை நான் மறுபடியும் கண்குளிர பார்க்கலாம். அவ ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுக்கலாம். பிரதீப் அப்பொழுதுதான் பற்ற வைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டை தூக்கி எறிகிறான். கல்யாணமா? நமக்கா? பிரதீப், நான் எங்க அப்பாவோட முதலாளி மகளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேனே தவிர சாதாரண டீச்சர் பொண்ணை இல்ல. இப்ப கூட ஒன்னும் குடிமுழுகி போயிடலேரமா. உங்க அம்மாவுக்கு நடக்க போற ஆபரேஷன்ல அவங்க பிழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படியும் போக போற ஒரு உசிருக்காக நீயும் உங்க அண்ணனும் ஒரு கோடீஸ்வர அப்பாவை பகைச்சிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். உங்க அண்ணன் எக்கேடோ கெட்டு ஒழியட்டும். நான் உனக்கு தேவைன்னா போய் மிஸ்டர் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் எப்படியும் ஓம்பங்களுக்கு குறைஞ்சது 50 லட்சமாவது தருவார். இப்ப இல்லைன்னாலும் பின்னால உயில்னு வரும்போதாவது கொடுப்பார். சீ தூ. ரமா அவருடைய முகத்தின் மேலே காரி துப்பாத குறை. நல்ல வேளை எங்க அம்மா மாதிரி நானும் ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணாம இப்பவே கடவுள் என் கண்ணை திறந்தார். அவள் விருக்கென்று திரும்பி நடக்கிறாள். நெஞ்சு எதிர்பாராத இந்த சம்பவத்தினால் திடும் என அடித்துக் கொள்கிறது. சுற்றி நின்றவர்களின் முகமூடி கலைய கலைய அம்மாவின் மீது அளவிட முடியாத பரிவும் பாசமும் தான். ஓ, அம்மா ஒருத்தியாலதான் அந்த மாதிரி சுயநலக்கலப்பில்லாத அன்பை தர முடியும். அவள் ஆஸ்பத்திரிக்கு ஓடியபோது ரவி யாரோ ஒரு இளைஞனுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். ரவி கூப்பிடும்போதே கண்கள் நிறைந்து போகிறது ரமாவிற்கு. இவன் என் கிளாஸ்மேட், நம்ம அம்மாவை கவனிக்கிற டாக்டரோட பையன். ஹெலோ, ரமா சுரத்தில்லாமல் சொல்கிறாள். நீ போன விஷயம் என்னவாகி இருக்கும்னு என்னாலே ஊகிக்க முடியும். பாலு சொல்றான், நம்ம கிளாஸ்லயே இத பத்தி சொல்லி ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் மூலமா நிதி திரட்டலாம்னு. இவன் தன் அப்பா கிட்ட பேசி இந்த ஆபரேஷனுக்காக அவரோட டாக்டர் ஃபீஸ்னு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு கேட்டுக்க போறானாம்.
முடிஞ்சா இவனோட அப்பா மெம்பரா இருக்கிற கிளப்பு மூலமா ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கூட பாக்குறேங்கிறான். ரமா நடுங்கும் விரங்களை குவிக்கிறாள். விழிகள் மாலை மாலையாய் கண்ணீரை பொழிகின்றன. தேங்க்ஸ். மாணவர்களிடையே இந்த விஷயம் பரவியதும் தான் தாமதம். அவர்கள் எத்தனை சுறுசுறுப்பாக செயல்பட்டார்கள். அவனவன் ரவியை பாய்ந்து குதறாத குறை. ஏண்டா, நாங்க எல்லாரும் இருக்கிறது உனக்கு ஒரு பொருட்டாய் படல் இல்ல. இல்லடா, அது பாலு சொல்றானேடா, பெத்தவள காப்பாத்த வேண்டியது உன் கடமை இல்லையா? எப்ப அப்பாவை விட்டு அம்மா விலகி இருக்காங்களோ அங்கேயே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு உனக்கு முன்னமே தெரிய வேண்டாமாடா? எந்த பொண்ணும் காரணம் இல்லாம புருஷனை விட்டு விலக மாட்டான். அதுவும் அந்த காலத்து பொண்ணுங்க. அவங்களுக்கு எத்தனை அனுபவமோ. சரி, நாங்க எல்லாரும் பாக்கெட் மணியை தர்றோம், காலேஜ் முழுக்க உண்டி குலுக்கலாம். இதெல்லாம் ஒன்னும் பிரஸ்டீஜ் பார்க்குற விஷயமே இல்ல. அப்படியே அவமானம்னாலும் அந்த பெரிய மனுஷன் மிஸ்டர் சரவணன் தான் போய் சேருமே தவிர உனக்கு ஒண்ணுமே இல்ல. அவர்கள் அவனை சமாதானப்படுத்திவிட்டு மளமளவென்று காரியத்தில் இறங்குகிறார்கள். பாலுவின் தந்தை தனக்கு தெரிந்த ஒரு சங்கத்தில் சாவித்திரியின் உடல்நிலையைப் பற்றி சொல்லி நிதியுதவிக்கு ஏற்பாடு செய்வதாக சொன்னார் அல்லவா? அந்த சங்கத்தின் விழா ஏற்பாட்டில் கலந்து கொள்ள ரவியும் ரமாவும் அந்த ஹோட்டலில் காத்திருக்க பாலுவும் அவர்களுடன் வந்து சேர்கிறான். அப்பா சங்க பிரசிடென்ட்டை அழைச்சிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நாம மீட்டிங் ஹால போய் உட்கார்ந்திருக்கலாம். அந்த ஹோட்டலையும் அதன் ஆடம்பரத்தையும் பார்த்த ரவிக்கு தான் அப்பாவுடன் அவருக்கு சொந்தமான ஹோட்டலில் சாப்பிட்ட இனிப்பும் காரமும் தான் நெஞ்சில் விஷமாக இருக்கிறது. ச்சே, அப்பொழுது எப்படியெல்லாம் அம்மாவை நிராகரித்திருக்கிறேன். நெஞ்சு பொங்கி கண்களை அடைக்க அவன் தலைகுனிந்தி உட்கார்ந்திருக்க ரமா இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறாள். அம்மா அங்கே தனியாயிருக்க, மீட்டிங் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதா தெரியலையே. ரவி இதற்கு முன் ஹால் நிரம்பிவிட்டது. சர்வர் தட்டுத்தட்டாக இனிப்பையும் காரத்தையும் வழங்க ரவியும் ரமாவும் வாங்க மறுத்துவிட்டார்கள். அம்மா அங்கே நாளை எண்ணிக்கொண்டிருக்கச்சே, இதையெல்லாம் சாப்பிட எங்களுக்கு எப்படி மனசு வரும்? பாலுவும் அவர்களை வன்புறுத்தவில்லை. அதே நேரத்தில் பாலுவின் தந்தை முகத்தில் பெருகிய வியர்வையை துடைத்தபடி மீட்டிங் நடக்கும் ஹாலுக்குள் நுழைகிறார். ரவி அவர் மட்டும் தனியே வந்ததை குழப்பத்துடன் பார்க்க அவர் மைக்கை பிடித்தபடி பேசத் தொடங்குகிறார். வழக்கம் போல சங்கத்தின் நடவடிக்கைகள், செய்யப்போகும் சாதனைகள், ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் நோயாளியின் நிலைமை, அவளை காப்பாற்ற அவளுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், கடைசியா இந்த சங்கத்தின் உதவியை அவர்கள் நாடியது. இதப்பற்றி சங்கத் தலைவரிடம் எடுத்துச் சொன்னபோது அவர் நெகிழ்ந்து போய் 10,000 ரூபாய்க்கு செக்கு எழுதி தந்துள்ளது. இன்று அவருக்கு முக்கியமான அலுவலக பேச்சுவார்த்தைகள் இருப்பதால் இவற்றை பேசி முடித்தவர் உபத்தலைவர் பக்கம் திரும்புகிறார். நமது கிளப் பிரசிடென்ட் திரு சரவங்கனின் சார்பாக இந்த 10,000 ரூபாய்க்கான செக்கை நோயாளியின் பிள்ளையும் என் மகனின் வகுப்புத் தோழனுமான ரவிச்சந்திரனிடம் கொடுக்கும்படி. ரவி திடுக்கிட்டு நிமிருகிறான். ரமா, எங்கே அண்ணன் எழுந்து மேடைக்கு போய்விடுவானோ என்கிற பயத்தில் அவனது முழங்கையை இரு கைகளாலும் இறுகப் பற்றிக் கொள்கிறாள். வாங்காதே ரவி, இது நமக்கு வேண்டாம். தெரியும் ரமா, இருந்தாலும் நமக்காக சிரமப்பட்டு இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சிருக்கிற பாலுவோட அப்பாவுக்கு இது எதுவும் தெரியாதில்லையா? போய் சொல்லிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் விடு. ரவி சட்டென எழுந்து மேடைக்கு போகிறான். சார், பணத்தை வாங்கிக்கிறதுக்கு முன்னால 2 வார்த்தை பேச அனுமதிப்பீர்களா? தாராளமா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய அன்பையும் பரிவையும் பார்த்து நான் பிரமித்து போய் நிக்கிறேன். அதுவும் டாக்டர் சார் எங்கள் தாய்க்காக எடுத்துக்கொண்டுள்ள முயற்சிக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியாமல் திகைக்கிறேன். ஆனால் அவர் சங்கத் தலைவரிடம் இது பற்றி பேசுவதாகத்தான் சொன்னாரே தவிர தலைவரின் பெயரை சொல்லவில்லை. அது அவசியமில்லை என்று நினைத்திருப்பார். நானுமே என் தந்தை எங்களுக்கு உதவவில்லை என்றுதான் சொன்னேனே தவிர தந்தையின் பெயரையோ மற்ற விபரங்களையோ சொல்லவில்லை. அது அவசியமில்லை என்றே நானும் நினைத்தேன். ஆனால் என் நண்பன் பாலுவுக்கு தெரியும். அவனுமே இப்போது அதிர்ந்துதான் உட்கார்ந்திருக்கிறான். இதை சொல்லிவிட்டு ரவி பாலுவின் பக்கம் பார்வையை திருப்புகிறான். சத்தியமா, இந்த சங்கத் தலைவர்தான் உங்க அப்பாங்கிற அளவுக்கு என் மூளை வேலை செய்யலடா. அவன் முகம் பரிதாபமாய் காட்சியளிக்க ரவி அவனது மனசில் உள்ளதை புரிந்து கொண்டவனாக சொல்கிறான். ஒரு சின்ன குழப்பம் நேர்ந்து விட்டது. பெற்ற குழந்தைகள் தங்கள் அம்மாவை காப்பாற்றும்படி கையேந்தி நின்றபோது தயவு தாட்சண்யமில்லாமல் விரட்டியவர் இன்று சங்கத் தலைவர் என்கிற பதவியில் அமர்ந்து உங்களையெல்லாம் கூட்டி யாரோ ஒரு முன்பின் தெரியாதவனுக்கு உதவுவது போல 10,000 ரூபாய்க்கு செக்கு கொடுத்து பெயரை தட்டி கொண்டு போக பார்க்கிறார். என்னது? டாக்டரிலிருந்து ஹாலில் கூடியுள்ள அத்தனை பேருமே அதிர்ச்சியுடன் ரவியை பார்க்கிறார்கள். ஒரு கணம் கிசுகிசுவென குரல்கள் ஒரு சேர எழுந்து அடங்குகிறது. என்னது? சரவணன் பிள்ளையா?
அவர் வைஃப் செத்து போயிட்டதா சொல்லல. எங்க சொன்னார்? என்கிட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டதா பண்ணி சொன்னார். ஆனா குழந்தைகள் இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அப்ப அவர் கூட இருக்கிறது யாரு? இத்தனை நாளா அவ தான் அவரோட வைஃப்னுல நினைச்சிட்டு இருந்தேன். அவளும் அவ மேக்கப்பும் எனக்கு ரொம்ப நாளாவே இந்த சந்தேகம் இருந்ததுப்பா. இப்ப பாரேன், இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் இவனை பார்க்கறப்ப இவனோட உபசாரமும் கம்பீரமும் மிஸ்டர் சரவணனை ஞாபகப்படுத்தலையா? எஸ், யூ ஆர் ரைட். இவன் அப்படியே அப்பாவை கொண்டிருக்கான். ஹாலில் எழுந்த ஓசைகள் அடங்கும் வரையில் காத்திருந்த ரவி சொல்கிறான். மனிதாபிமானமே இல்லாத அந்த பெரிய மனுஷரோட பணத்துல இருந்து 10 பைசா கை நீட்டி வாங்கறத கூட நான் கேவலமா நினைக்கிறேன். எங்க அம்மாவும் அப்படியே தான் நினைப்பாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு இறப்பே உயர்ந்ததா நினைக்கிறோம். எங்க அம்மாவோட அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக இத்தனை பேர் எதிரிலே பல வருஷ ரகசியத்தை நான் உடைச்சிட்டதான் நினைக்க வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தினால தான் இதை நான் சொல்லும்படி நேரிட்டது. மத்தபடி யாரையும் பழி வாங்குற குணத்தை எங்க அம்மா எங்களுக்கு சொல்லித்தரல. முடிஞ்சா மன்னிக்க பார்க்கணும். மன்னிக்க கூட தகுதி இல்லாதவங்கள மறக்க பார்க்கணும். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உபத்தலைவர் தனது சட்டை பையிலிருந்து செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு தருகிறார். இந்த 5000 என் சார்புல பிடி தம்பி. என் பங்கா 2000 தொன்னு போடுங்க. இங்க ஒரு 1000. நான் 500 சார். பரபரவென கும்பலிலிருந்து கிளம்பிய குரல்கள் தேவகானமாய். இதோ சாவித்ரியின் ஆபரேஷன் நடந்த அன்று அவளுக்காக பிரார்த்தனை செய்தபடி பெரிய மனிதர்களிலிருந்து அவள் டியூஷன் எடுத்த குழந்தைகள் வரையில் மறுநாள் காலையில் சாவித்ரியின் மலர்ந்த கண்களில் புலப்பட்டது அவளோட ரவி ரமா மட்டுமல்ல, இது நாள் வரையில் தொலைந்து போயிருந்த அவளுடைய உலகமே முற்றும்.